வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் வந்திருக்கோம்னா, பெருமாளை பிரம்மன் மனித முகத்துடன் வணங்கி நிற்கும் அபூர்வ காட்சி இந்த கோயிலில் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்ரீரங்க உற்சவர் நம்பெருமாள் 48 ஆண்டு காலம் மறைந்திருந்த தலம் இந்த கோயில். எப்பேற்பட்ட தோல் நோயை தீர்க்கும் பிரம்ம தீர்த்த குளம் இந்த கோயிலில் இருக்கு. இன்னமும் இந்த கோயிலுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதை அடுத்து ஒன்னொன்னாவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, புராணத்தின்படி மது மற்றும் கைடவர் என்ற 2 அசுரர்கள் பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடியதால் படைப்பு தொழில் நின்று போனது. பிரம்மா உடனே மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார். விஷ்ணு அசுரர்களை அழித்து வேதங்களை மீட்டார். ஆனால் அந்த வேதத்தை பிரம்மாவிடம் வழங்கவில்லை. பிரம்மன் விஷ்ணுவிடம் இருந்து வேதங்களை பெற்று மீண்டும் படைப்பு தொழில் செய்ய இத்தலத்தில் மனித வடிவில் ஒரு தலையுடன் வந்து தவம் இருந்தார். பெருமாள் அவருக்கு ஹயக்ரீவ மூர்த்தியாக காட்சி தந்து வேதங்களை திருப்பி தந்தார். அப்போது பிரம்மா பெருமாளிடம் சுயரூபத்தில் தரிசனம் தரும்படி வேண்டவே அவர் நாராயணராக காட்சி தந்தருளினார். எனவே மகாவிஷ்ணு வேத நாராயணன் என்று பெயர் பெற்றார். இந்த கோயிலோட கருவறையில் மூலவர் வேத நாராயணன் இருப்பார். அவர் பக்கத்திலே பிரம்மன் ஒரு தலையுடன் அவரை வணங்கினபடியே இருக்கும் இந்த கோயிலோட கருவறை. 14ஆம் நூற்றாண்டில் அந்நியர் படையெடுத்த போது ஸ்ரீரங்க உற்சவரான பெருமாளின் தீவிர பக்தரான பிள்ளை லோகாச்சாரியார் பெருமாளை மூடு பல்லாக்கில் வைத்து சீடர்களுடன் தெற்கே கிளம்பினார். பல துன்பங்களுக்கு இடையே கொடிக்குளம் வந்தடைந்தார். வந்து வேத நாராயணரை வழிபட்ட அவர் கோயிலின் பின்புறம் உள்ள குகையில் நம்பெருமாளை மறைத்து வைத்து பூஜை செய்தார். பிள்ளை லோகாச்சாரியார் தனது உயிர் போகும் தருவாயில் சீடர்களை அழைத்து உற்சவரான நம்பெருமாளை சரியான காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் சேர்க்கும்படி சொல்லி உபதேசம் செய்துவிட்டு இறந்தார். சீடர்கள் 48 வருடங்கள் கழித்து ஸ்ரீரங்கம் திரும்பி உற்சவரை மீண்டும் கோயிலில் சேர்த்தனர். வேத நாராயண பெருமாள் சந்நிதிக்கு அருகிலேயே பிள்ளை லோகாச்சாரியருக்கும் தனி சந்நிதி கட்டப்பட்டது. இந்த கோயிலில் உள்ள தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சா எப்பேற்பட்ட தோல் வியாதிகளும் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோயில் தான் மதுரை கொடிக்குளம் வேத நாராயண பெருமாள் கோயில். வேற ஒரு டிவோஷனல் டூரில் பார்க்கலாம். நன்றி.